தாயக உறவுகளுக்கும் வணக்கம். நாகக்குடியில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சியில் தம்பி சங்கீதன் அவர்கள் கிளிநொச்சியை சேர்ந்தவர்கள். அவர் ஒரு ரேப் பாடகர். அண்மையில் பிரபலியம் அடைஞ்சு வர்ற ஒரு வளர்முக பாடகர். அவர் விடுதலை புலிகளை அவர்களுடைய தியாகத்தை அந்த போராட்டம் பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி பாடி அந்த பாடலில் சில வரிகள் அமைந்திருக்கு. இந்த பாடலை பாடியதால் இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இப்போது அவர் விளக்கமறியலில் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் பாடின அந்த பாடலில் எந்தவித தவறும் இருப்பதாக எங்களுடைய அறிவு கட்டின வகையில் நாங்கள் அந்த பாடலை கேட்டளவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு உட்பட்ட அந்த 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 பாடல் ஒரு தொகுதியை நாங்கள் கேட்டிருந்த அந்த பாடல் தொகுதியை நாங்கள் கேட்டளவில் அதுக்குள்ளே ஏதாவது பிழைகள் இருப்பதாக எங்களுக்கு தெரியல. முழுமையான பாடலை நாங்கள் கேட்கவும் இல்லை. ஆனால் புலிக்கொடி என்றவர் பாடுற விடுதலை புலிகளும் புலிக்கொடியை தான் வச்சிருந்தார்கள். சோழர்களுடைய கொடியும் புலிக்கொடி தான். அவர் அந்த கொடியை நினைச்சு பாடியிருந்தால் என்ற அந்த கருத்தை முன்வைக்கலாம். விடுதலை புலிகளுடைய கொடி புலிக்கொடி என்றதால் அவர் பாடிய புலிக்கொடி விடுதலை புலிகளுடைய கொடியாக இவர்கள் ஒரு சட்டத்தின் பிரகாரம் அவரை தண்டிக்க முடியாது. அதே மாதிரி மாவீரர்களுடைய தியாகங்கள் மாவீரர்களுடைய வீரங்கள் பற்றி பார்க்கிறார். அது சாதாரணமாக அது கதைக்கப்பட வேண்டிய விடயங்கள் தான். அதில் ஒரு தவறம் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. பின்னுக்கு மீள அந்த வீரம் பெறவனும் மீள அந்த வீரம் பெறவனும் என்ற அந்த வரியை சொல்கிறார். அது கூட அது ஆயுத வழியிலான் பெறவணும்ன்றது இல்லை. வீரம்ன்றது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ ஒரு கடமுனையில் வீரம்ன்றது அது ஒரு வகையாக இருக்கலாம். அந்தந்த களமுனைகளை பொறுத்த வகையில் அமையலாம். ஒரு காளை அடக்கிற இடத்துல வீரம் துப்பாக்கி முனையில் இருக்கணும்ன்றது இல்லை. அதே மாதிரி 2 பேருக்கு இடையில் ஒரு கராத்தே போட்டி நடக்குதுல்ல, அதில் வீரம் அந்த 2 பேரும் ஒருத்தர் வெற்றி பெறாதான் தான் அதில் வீரம். அங்கே ஆயுதம் பாவிக்கணும்ன்றது இல்லை. ஆக மீள அந்த வீரம் பெறணும்ன்றது அது கூட நாங்கள் அந்த ஆயுத போராட்டத்தை அவர் 100% சித்தரித்து அந்த போராட்டத்தை மீள கொண்டாடணும்ன்ற அந்த வழியில் அவர் பாடியிருக்கிறார் என்றதை நாங்கள் எங்களுடைய அந்த வாதத்திறமையால் அதையும் கூட நாங்கள் நீதிமன்றத்துக்கு விளக்கலாம். இவர்கள் வளர்ந்து வருகிற பாடகர் என்ற வகையில் இவரை தொடர்ச்சியாக இது ஒரு இளையவர்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற எச்சரிக்கையாக இருக்குது. மற்றபடி அந்த அவ்வாறு பார்க்க போனால் எத்தனையோ பாடல்கள் பல இடங்கள் ஒழிக்குது. மாவீரர் நாள்களில் நாங்கள் போடுறோம், சிவப்பு மஞ்சள் கொடி கட்டுறோம், அந்த நாட்களை சிறப்பாக செய்கிறோம். அப்போ எல்லாம் அந்த சட்டங்கள் பெருசாக ஆக்களை நோக்கி பாயவே இல்லை. ஆனால் இவரை நோக்கி ஏன் பாய்ஞ்சது என்றதான் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இவர் ஒரு வளர்ந்து வர்ற பாடகர் என்ற வகையில் அவரை ஒரு அச்சுறுத்தலை நோக்கோடு அதை செய்திருக்கலாம். இல்லாட்டி ஏனைய இளையவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு பயமுறுத்துகின்ற ஒரு எச்சரிக்கை விடுற பாணியில் ஒரு விரட்டுகின்ற பாணியில் இந்த செயல்பாடுகளை இந்த அரசாங்கமும் அதன் காவற்படையும் செய்திருக்கலாம். மற்றும்படி இந்த பாடல்களை மிக தீவிரமாக இந்த MPP அரசாங்கத்தினுடைய ஜேவிபி தன்னுடைய தேர்தல் கால நடவடிக்கைக்கு பல பாடல்களை பாடியிருக்கு. விடுதலை புலிகளை பற்றி புகழாரம் சூட்டியிருக்கிறோம். விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை வைக்கிறாண்டு கூட யாழ்ப்பாணத்தில் சில வைப்பம் அவற்ற இடத்துல சில வைப்பம் என்று கூட அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இவ்வாறெல்லாம் செய்கின்ற இந்த
இப்போ இருக்கிற தற்போதைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏன் இந்த ஒரு இளம் வளர்ந்து வருகின்ற பாடகரை இந்த ஒரு அச்சுறுத்தல பாணியில் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் என்பதுதான் 1000 கேள்விகளாக இருக்கிறது. உண்மையில் இதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர்களுடைய பாடல் வரிகள் அமைந்திருப்பதாக சில கதைகள் எங்களோட காது கேட்டுது. ஆனால் இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த வகையிலும் அந்த பாடல் வரிகள் அமைந்திருப்பதாக எங்களை ஆதரவு கட்டினோடு தெரியும். இனங்களுக்கு இடையில் பாடல் குரோதங்களை வளர்க்கக்கூடியவரை செயல்பாடுகள் செய்கிறேன்னு சொன்னால் இந்த விமல் வீரவன்சவை முதல்ல தூக்கி உழவு போடுவோம், சரத் வீரசேகரவை தூக்கி உழவு போடுவோம். இப்படி பல தரப்பினர் தென்னிலங்கையைச் சேர்ந்த இனவாதத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசியல் செய்கின்றவர் பலரை தூக்கி விழாத்துக்கு உழுவு போட்டுருவோம். அவர்களை எல்லாம் சுதந்திரமாக வெளியில் நடமாட விட்டுட்டு இவ்வாறு இளைய வளர்ந்து வருகின்ற பாடகர்களை அவர்களுடைய அந்த திறமையை கலைக்கு மதிப்பளிக்காமல் தூக்கி அவர்களை தண்டிப்பதும் சிறை வாசம் அனுமதிக்க வைப்பதும் அவர்களை இந்த திறமையை மலங்கடிக்கின்ற நோக்கோடு தான் செய்கின்றார்களா என்ற விஷயம்தான் எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. எனவே இந்த பல்வேறு இனக்குரோதங்களை ஏற்படுத்துகின்ற ஞானசார தீரர் போன்றவர்களெல்லாம் சட்டத்திற்கு தண்டிக்கப்பட்டாலும் விதி விலக்கு கொடுக்கப்பட்டு பல சந்தர்ப்பங்கள் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் இந்த பாடலுக்கு கைது செய்யப்பட்டதால் நாமல் ராஜபக்ச இந்த அரசாங்கத்தை கண்டிச்சிருக்கார். அவர் நான் நினைக்கிறோட எதிர்ப்பு அரசியலை செய்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறார். என்னோட அவைந்த காலத்தில், அவைந்த ஆட்சி காலத்தில், அவருடைய தகப்பனார் ஆட்சி செய்த காலத்தில், அவருடைய சித்தப்பனா ஆட்சி செய்த காலத்தில் இதை விட பல எங்களுடைய போராளிகள், பொதுமக்கள், பல இளைஞர்கள், யுவதிகள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், கொடுமையான துன்பங்களை அனுபவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவை இதெல்லாம் இவ்வாறு இருக்க இந்த நாமல் ராஜபக்சன்ற கதைன்றது அது ஒரு அரசியலுக்காக அவர் இப்போது கதைக்கிறதாக தான் பார்க்க முடியுமே ஒழிய அவர் உண்மையில் ஒரு முதலை கண்ணீர் தான் வடிக்கிறாரே ஒழிய அவர் உண்மையில் சங்கீதனில் ஒரு அன்பு கொண்டோ அல்ல தமிழினத்தில் ஒரு அன்பு கொண்டோ அல்லது ஏனைய செயற்பாடுகளில் தமிழினத்துக்கு ஒத்தாசையாக இருந்து அவர்களோட உரிமை போராட்டத்தில் அவர்களோட உரிமையை வென்றெடுக்கிறதுல அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் காற்றை சுவாதிப்பதில் அவர்கள் வடகிழக்கு பிரதேசங்களில் அவர்கள் சுதந்திரமாக நடமாடுறதில் அக்கறை கொண்டு அந்த செயல்பாடுகளை செய்ததாக எங்களுக்கு பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த சங்கீதன் அவர் ஒரு மிக ஒரு திறமையான ஒரு ரேப் பாடகராக வெளிப்பட்டு வருகின்றார். அவ்வாறு பல தமிழ் இளைஞர்கள் இந்த ரேப் பாடல்களை விரும்பி பாடி சமூக வலைத்தளங்களில் பல பேருடைய பிரபலியங்களாக அவர்கள் மாறி அவர்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் இந்த சங்கீதன் என்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. எனவே இந்த சங்கீதனை இந்த அரசாங்கம் தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு அவரை ஒரு அறிவுரைகளோடு அவர்களுக்கு சில விஷயங்களை அவர்கள் இளையவர் என்ற முறையில் சில அறிவுரைகளை சொல்லி அவரை விடுதலை செய்ய வேண்டும். அவர் சமூகமயப்பட்டு சமூகத்தில் அவர் இன்னும் பல சாதனைகளை பாடல்களை பாடி அவருடைய சாதனைகளை பதிவு செய்ய வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் பதிவு செய்வதோடு இந்த பாடல்களை பாடும்போதும் இந்த பாடல் வரிகள் எழுதுகின்ற போதும் நீங்களும் சட்ட நுணுக்கங்களை கையாண்டு இந்த வரிகளை எழுதுவதும் பாடுவதுமாக புத்திசாலியமாக நடக்க வேண்டும். என்ன இருந்தாலும் நாங்கள் ஒரு இலங்கை பிரஜைகளாக நாங்கள் இந்த நாட்டிலே இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் பாட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் எப்போதும் மாற்றான் தாய் பிள்ளைகளாகத்தான் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டு பிள்ளைகளாக எங்களை பார்ப்பதில்லை இந்த அரசாங்கம். அவை இந்த நாட்டின் மாற்றான் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது எங்களை தலைக்கு மேலே எப்பயும் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கோம். அந்த கத்தி எப்பயும் எங்களை தலையை பதம் பார்க்கலாம். அதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். அதை புரிஞ்சு கொண்டு சில சட்ட நுணுக்கங்களை கையாண்டு கொண்டு வெளிநாட்டில் இருந்து ஒருவர் வெளிப்படையாக சில தன உணர்வுகளை வெளிப்பாட்டுவது போன்று
இலங்கையில் இருக்கிற எங்களுக்கு எங்கள்கிட்ட உணர்வுகள் இருந்தாலும் நாங்கள் வெளிப்படுத்த முடியாத நிலையில்தான் இருக்கிறோம். எங்களுக்கு உணர்வு இல்லை, உணர்வை கூட செயல்பாடும் இருக்குது. ஆனால் அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் நினைக்கிறபடி யோசிக்கிறபடி செயலாற்றுவதற்கு பல தடைகள் இருக்கிறது. அவ்வாறு நாங்கள் செய்கின்ற போது எங்கள் மீது சட்டம் என்ற அந்த கழுதை பாய்ஞ்சு அது காலாலை மடிக்கும், கொம்பாலை மடிக்கும். ஆகவே இந்த 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 விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் பாடல்களை சட்ட நுணுக்கங்களை கையாண்டு வெளிப்படையாக ஆதரிக்காமல் மறைமுகமாக சில சொற்களை பாவிச்சுத்தான் நாங்கள் அதனை எழுதுவதும் பாடுவதுமாக இருக்க வேண்டும். இதனை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், இனி ஒரு இளம் பாடகர் அல்லது பாடகர் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக. எனவே இந்த நுணுக்கங்களை நீங்கள் கையாண்டு உங்களுடைய அந்த பாடல் திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். இலங்கை என்பது எங்களுடைய நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் இன்று வரை உணரவில்லை. நாங்கள் இன்றைக்கும் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த அந்த சுதந்திரத்தை பல வசதிகள் இருந்தும், பல வாய்ப்புகள் இருந்தும், பல தொடர்புகள் இருந்தும், பல வெளிநாட்டு விடயங்கள், பிரஜைகள், சொந்தக்காரர்கள் வந்து போன போதிலும், வசதி வாய்ப்புகள் அதிகரித்திருந்த போதிலும் எங்களுக்கு அந்த சுதந்திரம் என்ற அந்த சொல்லுக்கு இன்னும் பல ஆயிரம் மைல்கள் பயணிக்க வேண்டி இருக்குது. அதை நாங்கள் தொட்டு கூட பார்க்க இல்லாமல் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் சிறுபான்மையினமாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னதான் பூர்வீக குடிகளாக நாங்கள் நீண்ட காலம் இங்கே வாழ்ந்த போதிலும் எங்களுடைய அந்த சிறுபான்மை என்ற அந்த ஒரு சொல்லால் நாங்கள் எங்களை நசுக்குகின்றது பெரும்பான்மை. அவை பெரும்பான்மையினர் எதை செய்தாலும் இங்கே சட்டங்கள் அவர்களுக்கு எதிராக பாய்வதில்லை. சிறுபான்மையினர் ஆகிய தமிழினம் குறிப்பாக அவர்கள் செய்கின்ற போது தேவைப்படுகின்ற போது அவர்கள் சட்டங்களை எங்கள் மீது பாய்ச்சி எங்களை தண்டிப்பார்கள், எங்களை சிறைகள் அடைப்பார்கள், எங்களுடைய செயல்பாடுகளை ஒடுக்க நினைப்பார்கள். அவை இதனை நாங்கள் நன்கு புரிந்து கொண்டுதான் இலங்கை நாட்டில் இந்த நாட்டு செயல்பாட்டை நாங்கள் செய்வோம். எங்களுக்கென்ற ஒரு சட்ட பாதுகாப்புள்ள ஒரு காலம் வரும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாகத்தான் சில விடயங்களை கையாள வேண்டும். எல்லா விடயங்களையும் நாங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று கையாண்டால் இவ்வாறான சிக்கலுக்குள் மாட்டுப்படுவது தவிர்க்கப்பட முடியாது. எனினும் சங்கீதன் அவர்கள் பாடிய பாடல்களில் நாங்கள் கேட்ட அந்த வரிகளுக்குள் எங்களுக்கு ஏதாவது பிழை இருப்பதாக தெரியவில்லை. சங்கீதன் மிக விரைவில் அவர் இந்த சிறையிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று வந்து அவர் தன்னுடைய அந்த இசை பயணத்தில் ஒரு ரப்பாடகராக மிளிர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. மக்களுடன் போராடிகள், மக்களுக்காக போராடி.